அந்த உளவியல் வலிமை கொடுத்தவர் சீமான். சிறுபான்மையினர் நீ சிறுபான்மையினர்னு சொல்லி 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 மத ரீதியா ஒடுக்குறப்ப அவன் என்னோட சேர்ந்தவன்டா, என் இனத்துக்காரன்டா, பெரும்பான்மையிட அவன் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மைன்னு சொல்லி பெருமைப்படுத்துறியவர் சீமான். அப்ப இதெல்லாம் பேசி பல காரியங்களை முன்னெடுத்து பல இந்த மூட நம்பிக்கைகளை உடை தெரிஞ்சார். இது போன்ற பல பிரச்சனைகள் பல புரட்சிகளை செஞ்சிருக்கிறாரு. இது வாக்கு அரசியலா. அப்ப அவரோட உருவ தோற்றத்துக்கு அந்த ஈர்ப்பு அது ஒரே பாலினமா இருந்தாலும் சரி, வேற பாலினமா இருந்தாலும் சரி, இதுதான் வந்து அரசியல். திமுக காரன் காசு கொடுத்து ஜெயிச்சதுதான் நினைக்கிறான். இந்த ஈர்ப்புல இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மை. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு சீமான் அவர்கள் எதற்கு சார் அரசியலுக்குள்ள வந்தாரு? அவர் வந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் சாதனைகள் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு? இப்போ இந்த 2026 ஸோ இவரோட அரசியல் களம் எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, ஏன் வந்தார் அப்படின்றத காட்டிலும் இவரோட அரசியல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஐயா வந்தது அவர் 1000 கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு அரசியலில் ஒரு எழுச்சியாக கருதப்பட்டது. அவர் வந்து ஒரு தமிழ் அவரோட பேச்சு அப்படின்றப்ப வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைகோ ஐயா இவங்களாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த பழைய காலத்தில் மாதிரி மத்திய சர்க்காரை கேட்கிறேன்னு ஒரு வைகோ, ஜெர்மன் நாட்டிலே ஆப்கானிஸ்தானிலேன்னுவார். அப்போ அது ஒரு தலைமுறைக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம அடுத்து இப்போ ஜென்சின்றதை வந்து கோட்டை விட்டுட்டோம், எல்லா கட்சியும் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள எங்களை போன்ற தலைமுறைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இளைய தலைமுறைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அண்ணன் பேச்சு தான் ஒரு எளிமையான நடையில கொண்டு போய் அரசியலை சேர்த்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னா இப்படி தான் பேசணும், ஒரு புரோட்டோகால், வைகோ கருப்பு துண்டு, கருணாநிதி மஞ்சள் துண்டு, திருமாவளவன் பேண்ட் சட்டை அப்படின்னு இருந்தது. வரலாறு இதை தான் பேசணும், அதை தான் பேசணும். எளிய நடையில ஒரு குழந்தைங்களும் ஒரு பாமரனும் புரிகிற மொழியில பேச ஆரம்பித்தது சீமான் அண்ணன். அடுத்தது அவர் சாதித்தது பல காரியங்கள். அது எப்படின்னா, திமுக அதிமுக ஒரு கட்சி அப்படின்னு இருக்கிறப்ப எவனும் தேர்தலில் நிற்க முடியாது. ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெட்டியிலையும் 60 பெரம்பூர் தொகுதியெலாம் நாங்கள் இப்போ நிற்கிறப்ப 60 வேட்பாளர்கள். அது பினாமி கேண்டிடேட் அப்படி இருந்தாலும் முதல்லலாம் வந்து திமுகனா திமுக ரவுடிசம் இருக்கும். அதிமுக யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெட்டுறது குத்துறது, யாரை நம்ம ஏரியாவில் புதுசாக ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்னு இருந்தது. அப்போ ஒரு பாமரன் தமிழ் சமூகங்கள் எல்லா தமிழ்நாட்டில் வாழ அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து, இப்போ என்ன போன்ற ஆட்கள்லாம் தேர்தலில் நிற்கல. இப்போ என் குடும்பத்தை யோசிச்சா, அப்பா வழியில் யோசித்தாலும் சரி, அம்மா வழியில் யோசித்தாலும் சரி, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, ஏரியாவில் பகுதியில் வாழ்கிற ஒருத்தரும் சட்ட எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ இருந்தது கிடையாது. ஆனால் அரசியல் பேசுவாங்க, ஜாதி பேசுவானுங்க, மதம் பேசுவானுங்க. ஆனால் எல்லாம் வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமை, இல்லைன்னா அந்த ஜெயலலிதா குடும்பத்துக்கு, ஜெயலலிதா சசிகலா மாஃபியா கூட்டத்துக்கு அடிமை. இப்படி தான் இருந்தது. சினிமா மாயே ரசிகர் தான். அப்போ நம்ம மண்ணின் மைந்தர்களை அரசியலில் களப்படுத்துறது, காசு இல்லைனாலும் அரசியலில் நிற்கலாண்டா தம்பி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துனது சீமான் அண்ணன் தான். அந்த பெரும் புரட்சியை செஞ்சது. இல்லைன்னா ஒன்று நிற்க முடியாதுங்க. இப்போ கூட எங்கள் கூட பழகிறவங்க நிறையா பேர் தேர்தலில் நின்றுட்டீங்க, வேலையெல்லாம் விட்டு நின்றுட்டீங்க, உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லையா, இந்த பாதிப்பு இல்லையா, உங்கள் சீமான் மட்டும் நல்லா இருக்கிறாரு அப்படி அப்படின்றாங்க. நம்மளுக்கு நம்ம ஏன் வீழ்ந்தோம், நம்ம மக்கள் இப்படி ஒரு இழிநிலையில் இருக்கிறாங்களே, சினிமா மாயையில் இருக்காங்களேன்னு தான் வருத்தம். மற்றபடி நம்ம ஒரு கருவியாக இருந்து மக்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பாக, நம்மளை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பாக இருந்தது நான் பெருமையா நினைக்கிறோம். அந்த ஒரு நல்ல எண்ணம், ஒரு தாழ்வு நிலையிலிருந்து தமிழனை உளவியலா மீட்டது சீமான் அண்ணன். இப்போ நம்மளாம் தோத்துருந்தா என்ன, இப்போ நான் தோத்துட்டேன், சரியா, தோத்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம என்ன வேலையை விட்டுட்டு வந்தோம், தேர்தலில் நிற்கிறப்போ இப்போ நம்மளுக்கு அடுத்த வேலை இன்னும் கிடைக்கல, இப்படியே பேட்டரியை வந்து நான் டவுன் பண்ணிட்டே இருந்தேன், இறக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன வேணா முடிவெடுக்கலாம். நான் உளவியல வேற மாதிரி முடிவெடுக்கலாம், இல்லை பொருளாதார நெருக்கடி வரலாம், குடும்ப சூழ்நிலைகள் மாறலாம். இதெல்லாம் மாறி நம்ம எல்லாரும் சமமாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு மன வலிமை, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னுவாங்களே. இன்னைக்கு பல பேர் பல லட்சம் பல கோடி கணக்கில் காசை வாங்கிட்டு ஒரு கல்லூரிகளில் எங்கேயோ போய் பேசுகிறானுங்க. இல்லை நீ அண்ணா கோபிநாத்லாம் ஒரு பேச்சுக்கே 1 மணி நேரத்துக்கு எத்தனையோ லட்சம் வாங்குறாருன்றாங்க. சீமான் அண்ணன் ஓசியில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டில் இல்லை அனைத்து உயிர்களுக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற ஒரு சீமான் அண்ணன் தான். தைரியமாக இருடா, எதை கொச்சேன்னு எதை கேவலம்னு ஆதிக்கம் சொல்லுதோ, மாட்டுக்கறியை கேவலம் நீ என்னடா சொல்ற, அதுதான்டா எங்களுக்கு உயிர், நீ யாரும் எங்கள் உணவை முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது வேற எந்த அரசியலும் பேசலை. திராவிடர்களோ இல்லை ஈவ ராமசாமி குரூப்போ யாருமே வந்து நாங்கள் பாஜகவோ இல்லை பேசுகிறாங்கல்ல,
கேவலமா ஒடுக்கப்பட்ட மக்களை கொச்சைப்படுத்துறாங்களா, மாட்டுக்கறின்னு அவங்க சாப்பிட்ற உணவை கொச்சைப்படுத்துறப்ப எதிர்த்து நின்று அடிச்சவர் சீமான். தினமலர் பத்திரிகையெல்லாம் தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா துலுக்கன், இஸ்லாமிய தீவிரவாதி, இது போன்ற வார்த்தைகள் சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து போடுவாங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்ணுன்னா வந்து நான் டான்சர் ரோசி, திண்டுக்கல் ரீட்டா, கிறிஸ்டின்னா பார் டான்சர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சினிமாலேயும் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் உளவியலாக ஒட்டச்சது. யாரா இஸ்லாமிய கிறிஸ்துவன், நீ பாத்தாட்டிட்டு தொட்டாட்டிட்டுன்னு அவன் வந்து வாங்க பிரைஸ்டில் ஆடுனா வாங்க பாயினா மாறினான்டா. அந்த உளவியல் வலிமை கொடுத்தவர் சீமான். சிறுபான்மையினர் நீ சிறுபான்மையினர்னு சொல்லி 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 மத ரீதியா ஒடுக்கிறப்ப அவன் என்னோட சேர்ந்தவன்டா, என் இனத்துக்காரன்டா, பெரும்பான்மைடா, அவன் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மைன்னு சொல்லி பெருமைப்படுத்துறவர் சீமான். இதெல்லாம் அந்த அவர் கொடுத்த அந்த உளவியல் ஊக்க. இது வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் வீழ்ச்சினால இதை வந்து உணர்வாங்க. இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ நம்ம அவங்களுக்கு எதிராக போறதுல அவங்களை இன்னும் நம்ம வலிமைப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு கொத்தடிமையா இருந்து இல்லை சினிமா மாயைக்கு இன்னைக்கு போறதுனால ஒரு நல்ல ஒரு வலிமையை ஆளுமையை நம்ம இழந்துட்டோன்றதை உணரப்படும். ஏன்னா அது வந்து அரசியல் அதிகாரத்துல இல்லை, போலீஸ் எங்க கையில இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படின்றப்ப இந்த தீவிரவாதின்ற லேபிள, இந்த குல்லா போட்டவங்களாம் இப்படின்ற லேபிள, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடலை. திமுக காரணம் உள்ள பூந்து அடிச்சது யாரு? நாம் தமிழர். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு திராவிட இயக்கம் நாங்க பெண்கள் அது இது பெண்கள் புரட்சி கிரட்சின்னு வாங்க. பெண்களை ஒரு 50% எல்லாத்திலையும் 25% ஜெயலலிதா 30% சொன்னாங்க நினைக்கிறேன் உள்ளாட்சியில. 50% பெண்களை கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அடுத்து வெற்றியோ தோல்வியோ அடுத்து தேர்தலில் மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். 2016 தேர்தலில் ஒரு திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டுறாரு சீமான். முதல்ல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இன்னைக்கு உறுப்பினர் ஆக்குது, திமுக உறுப்பினர் ஆக்குது, அவங்களுக்கு வாரியம் அமைக்குது, திருநங்கைன்ற வார்த்தையை கருணாநிதி தான் கொண்டு வந்தார். அதெல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அவர் நினைச்சிருந்தா எந்த தொகுதியில் வேணா நிப்பாட்டிருக்கலாம். அதை வந்து தெரியணும் உலகத்துக்கு, திருநங்கையும் தேர்தலில் நிக்கிறாங்கன்றது தெரியணுன்றதுக்காக பெருநங்கை ஜெயலலிதாவை எதிர்த்து திருநங்கை தேவி நிக்கிறாங்கன்னு சொன்னார். ஆர்கே நகர்ல போய் நிப்பாட்டினார். அது மக்களுக்கு வந்து இவர்களும் மனிதர்கள், இவர்களும் உயிர்கள், இவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் அப்படின்றத அதை ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஜெயலலிதாவை வீழ்த்தணும், அதை ரெண்டாவது எல்லாருமே வீழ்த்தணுன்றது. அது வந்து அங்கே நிப்பாட்டினாதான் அந்த ஒரு ஃபோக்கஸ்டில் இருப்பாங்கன்றதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினார். இதெல்லாம் வந்து சிந்திச்சு மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகணுன்றது சரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கை வச்சு திமுகவை வந்து காங்கிரஸ் கவுத்துச்சு, ஒரு தடவை ஆட்சியை கவுத்ததுன்னு சொல்லி இவங்க இன்னும் இறக்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றி பேசக்கூடாது. ராஜீவ்காந்தி கொலை, ஐயோ வாய முடிப்பா, நம்மளை எல்டிடின்னு உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ அந்த உளவியலாக தமிழனை அடிமையாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒட்டச்சி ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்திக்கு சப்போர்ட்டர். அவங்க வாயால் சீமான் செய்த அரசியல், ஜெயலலிதா வாயால திருவாளர் சாந்தன், திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் முருகன், சகோதரி செங்கொடி அப்படின்னு தீர்மானம் வாசிக்க வச்சாங்க. சீமான் சொல்லி அவங்க எழுதல. அந்த அரசியல் அந்த அரசியல் 70 விடுதலைய 7 தமிழர் விடுதலை, அப்பாவி தமிழர்கள் விடுதலைன்னு அதை கொண்டு போய் கல்யாணம், சாவு, காது குத்து, மூக்கு குத்து, எங்க போனாலும் சீமான் பேசுவார். அதை கல்யாண வீட்டெல்லாம் இவனும் அவ்வளோ பேச்சை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் பேசினாருன்னா கூட 70 விடுதலை பேசுவார். பேரறிவாளன் அண்ணன் இன்னைக்கு வந்து வெளியே வந்து நிற்கிறார். சரியா? அது ஒரு பெருமைக்குரியது. அப்ப சிறைப்பட்டோரை விடுவிக்க வந்தேன்னு விவிலியத்தில் சொல்றாங்க, இயேசுநாதரோட கடமைன்னு. அப்ப பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், இறை ஞானிகளோட வார்த்தையை செஞ்சு காட்டினவர் சீமான். சிறைப்பட்டோரை விடுவிக்கிறது சும்மாவா? தூக்கு தண்டனை கைதிகள்னு வச்சிருந்தாங்க. அவங்கள வந்து அந்த விடுவிக்கிறதுல இறங்குனதுல அதை ஒரு லட்சியமா செஞ்சு முடிச்சார் அவர். அதில் எவ்வளவோ தலையீடுகள் இருக்குது. ஜெயலலிதா அவர்களோட முயற்சி, தமிழ்நாடு அரசு, சதாசிவம் நீதிபதியாக இருந்தார், கருணாநிதிக்கு எடுத்து விட்டார். எவ்வளவு ஆட்டங்கள் இருந்தாலும் அதை ஒரு பொது பிரச்சனையாக்கி அதை வந்து பொது கூட்டத்தில் பேசி ஜெயலலிதா போன்ற ஒரு வன்மையான இல்லை ஒரு கொடுங்கோலான உள்ள அந்த அம்மா மனசில் ஒரு பெண்ணுக்கான இறக்கத்தை இருக்கிறதுன்னு அந்த இறக்கத்தை இறக்கி இந்த அரசியல்லாம் செஞ்சது சீமானன் தான். மற்றவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் போகிற போக்கில் பேசிட்டு போவாங்க, ஈழ விடுதலையை, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கவங்களாம். ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் மூலமாக தான் இந்த 19 வயசுல பேரறிவாளன் அவங்க தொடர்பு இருக்கு, அவங்க குடும்பம்லாம். ஆனால் அவங்களாம் எந்த முயற்சி எடுத்தாங்க, எத்தனை வழக்கறிஞரை வச்சாங்க, எவ்வளோ பெருசாக போராடினாங்க, கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறப்ப, சோனியா காந்தி கூட்டணியில் இருக்கிறப்ப என்ன பேசுனாங்க? எதுவும் கிடையாது. அப்போ அந்த உயிர்களை, முகமற்றவர்களை, முகவரி அற்றவர்களை அவங்களுக்காக பேசி குரல் கொடுத்து
கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க விடுதலை இருக்கிறாங்கன்னா அந்த இது வந்து பெரும் பங்கு. மற்றவங்களாம் சின்ன சின்னதாக இருக்கும், வைகோ பேசினார் போராடினாலாம் பார்ட்டு தான். இந்த உளவியல் மாற்றம் தமிழை மத்தியில் புரியுது உங்களுக்கு? இல்லைன்னா அது எப்படி ஸ்டீரியோ டைப். இப்போ வந்து இதே வந்துருந்தாங்க வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி கொலை பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ஒரு வரலையே. ராஜீவ்காந்தி ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உருவானார், அவர் அங்கே ஈழத்துக்கு அந்த இந்திய அமைதிப்படன்னு ஒரு இதை ஆர்வ கொலர்களை அனுப்பி அங்கே எத்தனை தமிழர்களை கொன்றாருன்றதை பேச வச்சார்ல. அப்போ இதெல்லாம் பேசி பல காரியங்களை முன்னெடுத்து பல அந்த மூட நம்பிக்கைகளை உடை தெரிந்தார். இது போன்ற பல பிரச்சனைகள் பல புரட்சிகளை செஞ்சிருக்கிறாரு. இது வாக்கரசியலா மாறல. வாக்கரசியலா மாறி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தோம். இப்ப எங்களுக்குலாம் எங்க பெரம்பூர் தொகுதியில் 25,000 ஓட்டு இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தலில் 50,000 ஓட்டு ஒன்று இருந்தா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஜெயிக்கிறோம் 2வது 50,000 ஓட்டு வாங்கி கூட ஜெயிக்கலாம், இல்ல 80,000 ஓட்டு வாங்கி கூட ஜெயிக்கலாம். பாதிக்கு பாதி நாங்க உயர்ந்துட்டோம். 25,000 50,000 ஓட்டு வந்திருந்தா நம்ம போனோம். இந்த சினிமா மாயையில இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்களா சார்? ஏன் சார் ஆட்சி பிடிக்கல நீங்க? இது எப்படிங்க புரியும்? நான் இவ்வளவு தூரம் சொல்றது யாருக்குங்க புரியும்? உங்களை மாதிரி ஆட்களுக்கு. இப்போ நீங்க நெறியாளர், நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, நல்ல அரசியல் தலைவர்களை பாக்குறீங்க, பேசுறீங்க, புரியும். உங்க செட்டில் உள்ள காலேஜ் பசங்கிட்ட போய் நீங்க பேசுங்க. நான் யூடியூப்ல 2-3 நிகழ்ச்சிக்கு 4 பேர் கூப்பிட்றாங்கல்ல, நான் இலவசமாக தான் போகிறேன். நம்ம காசுலாம் யார்ட்டையும் வாங்குறேன். என்கிட்ட கூட படித்த பொண்ணு ஒன்று 10வது படித்த பொண்ணு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் தெரிஞ்சவொன்னே, ஏய் யூடியூப்லாம் பேசுறியா, நல்ல வருமானம் வரும் போல, நீ எதுக்கு வேலைக்கு போற? நான் வேலைக்கு போகலாமா, வேலை தேடிட்டு இருக்கிறேமா அப்படின்றேன். அதுக்கு புரியல. அரசியல் எதுக்கு போற நீ? அப்போ வருமானம் வரலன்னா எதுக்கு போற? என் வயசு உடைய ஆளு, 10வது என் கூட படிச்ச ஆளு, அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப இன்னைக்கு +2 முடிச்சவங்க இந்த ஜென்சி புன்சின்ற குரூப்புக்குலாம் அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும். அதுதான் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அது இன்னைக்கு நாள் ஆகும். அது ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இது ட்ரீட்மெண்ட் கூட கிடையாது, தெரப்பி. தொடர் கண்டுபிடிக்கிறது. ஆமா, தொடர் மருத்துவம் 6 மாசம் ஆகும், 6 வருஷம் ஆகும். இப்ப இந்த தமிழ்நாடு அண்ணன் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், அரசியல் பேரிடர் நடந்திருக்கு. இந்த சினிமா மாயை, வீழ்ச்சி, கவர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்குன்னா அண்ணன் இப்ப அதுக்கு முன்னாடி மே 18 இப்ப கூட்டத்துல கூட சொன்னார், இன்னும் 25 வருஷம் குறைஞ்சது ஆகும். தேர்தல் வாக்கரசியல் 10 வருஷம் அந்த திமுக இதுக்கப்புறம் எழும்ப முடியாது, கஷ்டம் தான், ரொம்ப கடினமான வேலை. குறைஞ்சது 10 இல்ல 25 வருஷம் ஆகும் இவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு என்ன நிலைமைன்றதுக்கு. ஏன்னா ஒருத்தவங்களோட வளர்ப்பு அப்படித்தானே இருக்கும். இப்ப நான் வளர்ந்த விதம் எப்படி இருக்கும், நீங்க வளர்ந்த விதம் எப்படி இருக்கும். உங்க அப்பா அம்மாவை போய் நீங்க பேசி பாருங்க. நாங்களாம் அந்த காலத்துல அப்பா இல்லாம வளர்ந்த புள்ள. நான் 8 ரூபா வச்சுக்கிட்டு நான் 8 ஊருக்கு நடந்து போனவன் பேசுவாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்மளால அப்படி பண்ண முடியாது. அப்ப நம்ம எல்லாம் கடந்து இது ஒரு என்ன சொல்ல, ஒரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்ற மாதிரி இன்னைக்கு அடுத்த நிலைக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறோம். அப்ப இதுக்கு ஏற்றது போல நம்ம இன்னும் கொஞ்சம் மாறணும். 4 எடுக்கும். எல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்ஸ்டாகிராம்னு இந்த மீடியா எல்லாம் வந்ததுனால மனிதனுக்கு எது எளிதாக கிடைக்குதோ அதுதான் போய் சேருது. அதுல தீயதை பரப்புறப்ப தீயது போய் சேர்ந்துருச்சு, அது சூழ்ச்சியா அமைஞ்சிருச்சு. இது பொறுமையா இன்னும் கொஞ்சம் பண்ணணும். விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, சினிமா துறையில இருந்து வந்திருக்காங்க. சீமான் அவர்களும் அப்படிதான் வந்திருக்காங்க. ஆனா இவர் மேல வைக்கிற விமர்சனங்களை விட இவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் அப்படி? யார் மேல வைக்கிற விமர்சனம்? விஜய ரொம்ப விமர்சிக்கிறாங்க, சினிமா 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 அப்படின்ட்டு. ஆனா சீமான் அவர்களை எத்தனை படம் நடிச்சாரு, அவருக்கு எத்தனை ரசிகர் மன்றம் இருக்கு, சரியா? அவர் பட இயக்குனர், அவர் கருத்தியல் ஒரு அப்போல பேசி இருக்கிறார். திமுக திகால கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லா மேடைகளையும் பேசி இருக்கிறாரு. கருத்தியல் உடையவர். சினிமா விடுங்க, சினிமா மட்டுமேன்றதான் நம்மளுக்கு பிரச்சனை. சினிமால இருந்து வரது தவறு இல்லை. கருத்தியல் யாருக்கு? கருத்தியல் யாருக்கு? அவ்வளவுதான், அதுதான் மேட்ரு. கருத்தியலோட வாங்க. அது ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், அவங்க கருத்தியலோட வாங்குங்க. கருத்தே இல்லாம நக்கலா நையாண்டியா நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு எதுக்கு? கருத்தியல் இல்லாதனால தானே பயிற்சி. கருத்து உள்ளவனுக்கு, மக்கள் பிரச்சனைகளை கேட்டு அறிபவனுக்கு எதுக்கு சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு பயிற்சி? எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்? பேசுறதுக்கு எதுக்குடா பயிற்சி? பேச தெரிஞ்சுதான் நீ வந்திருப்ப, 4 பேர் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டிருப்ப. அப்போ அதை ஒரு வடிவமைப்பு கொண்டு அதை எழுதி கொடுக்குற உனக்கு செக்ரட்டரிலாம் இருப்பாங்க, எம்எல்ஏனா ஆள் இருக்கும், நீ ஆளை வேணா போட்டுக்கலாம், படித்தவங்களை கூட வச்சுக்கலாம். அப்போ உனக்கு பேசவே தெரில, தத்தக்கா பொத்தக்கான. அதனால தான் கவர்ச்சி, அதனால தான் சினிமான்ற வார்த்தையை பயன்படுத்துறதுமே வழியா, இல்லைன்னா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏதோ நல்லது நடந்தால் சரி, ஆனது ஆகிப்போச்சு, பயிற்சி எடுத்துட்டு நல்லா வரட்டும். தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு சார். இதற்கான காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணா தடுக்கலாம் அப்படின்னு நீங்க சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்களா உங்க கட்சி சார்பா? அதெல்லாம் என்ன அப்படின்றது? கடுமையான நடவடிக்கைகள், காவல்துறையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு இந்த போதைப் பொருளை தடுக்கிறது, எந்தெந்த முக்குள்ள எவன் உட்காருவான்,
எந்தெந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைன்னு எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வந்து எத்தனை வீடு இருக்குன்றது தெரியும். எத்தனை தெருக்கள் இருக்கின்றது ஒரு காவல் நிலையத்துக்கு இருக்கின்றது தெரியும். இந்த ஊரில் இவன் இருப்பான், இந்த சேரியில் இவன் இருப்பான், இந்த 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 அப்பார்ட்மெண்ட்ஸில் இவன் இருப்பான் அப்படின்றது காவல்துறைக்கெல்லாம் தெரியும். அவங்க உளவு பார்க்கறதுக்கு, வேவு பார்க்கறதுக்கு, அங்கே நடக்கிற பஞ்சாயத்து பிரச்சனைகள் அங்கங்கே ஆள் வச்சுருப்பாங்க காவல்துறை இன்ஃபார்மர். அதெல்லாம் வச்சு இது கட்டுப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம், ஏறி மிதிக்கலாம், அது எல்லாம் பண்ணணும். அது ஒன்று. இது வந்து அரசியல் ரீதியாக. நம்ம மனித இயல்பு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, காமம் என்பது ஒரு மனிதனின் தேவையாக உள்ளது. அது காதலோ காமமோ அப்படின்றப்ப நம்மளோட இயல்பை எந்தெந்த வயதுல அறுவடை செய்யணும், எந்தெந்த வயதுல நம்ம பருவத்தை நம்ம பயன்படுத்தணும், அப்ப எந்தெந்த எல்லா உயிர்களும் பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்கள் ஆண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் தொல்லையை பற்றி பேசணும். எல்லாம் ஏன் கவர்மெண்ட்டை திட்டுறாங்க, அரசாங்கத்தை? அவங்க அப்பா அம்மா சரியில்லை. அப்பா அம்மா யாரு? அப்போ அரசு தான் முக்கியம். அப்பா அம்மா வந்து ஒரு குடும்ப கட்டமைப்பு. அந்த குடும்ப கட்டமைப்புகள் இன்னைக்கு இந்த குடி போதையினால சிதையுது, பொருளாதார நெருக்கடினால சிதையுது, வேலை வாய்ப்பு இல்லாததுனால, இமிகிரேஷன் மைக்ரேஷன் வாங்கல, இங்கேருந்து ஒரு கூட்டம் அங்கே போய் அந்த ஊரில் போய் தொழில் பண்ணோம், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊரில் வந்து தொழில் பண்ணோம், ஏன்னா வேற வழி இல்லை. அப்போ இந்த மாதிரி இமிகிரேட் ஆகி மைக்ரேட் ஆகி போகிற கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ குடும்பங்கள் சிதையுது. அப்போ அவங்க பெற்று போடுற பிள்ளைகள் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? அப்போ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அந்த காதல் காமம்ன்றத அவன் எந்த வயசுல அதை அறுவடை செய்யணும், அதை வந்து அப்போ அவன் குடும்ப கட்டமைப்பு நல்லா இருந்து அவன் நல்லா படித்து அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள், இல்லை அவன் கோயிலுக்கு போகிறப்ப அவனுக்கு ஒரு நல்ல பக்தி, இப்படிதான்ப்பா இருக்கணும், ஒரு நெறிமுறை வாழ்க்கை, அறநெறி வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருந்தோம்னா அப்போ நீ ஆம்பளைங்களை திட்டலாம், அப்படி தவறு செய்யறவங்களை பெண்களை திட்டலாம். தறி கெட்டு போய் நிக்குது இந்த உலகமே. எல்லா குடும்பத்துக்கும் இது பொருந்தாது இல்ல சார். சில பேர் படிச்சிருப்பாங்க. இல்ல நீங்க இந்த 1 2 அங்க 1 இங்க 1 எல்லாம் பேசாதீங்க. ஒரு அரசுன்றது, ஒரு ஆளுமைன்றது இந்த குடிகளை உருவாக்கணும், இந்த குடும்ப கட்டமைப்புகளை உருவாக்கணும். அதுதாங்க அரசு. வர்றான் என் ஆட்சியில் எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க படுறா, படித்த எத்தனை பேர் இருக்கிறான், இல்லை இத்தனை பேர் முடியாதவன் இருக்கிறான், அவனை காப்பாற்றுறோம், அரசியல்லாம் பண்ணுதுன்றத இருக்கணுங்க. நீங்கள் இந்த முதலாளித்துவ கொள்கையில் 1000 ரூபா தரேன், 4000 ரூபா தரேன், இல்லை 2000 ரூபா தரேன் இப்படின்னு சொல்லி அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, குடும்ப கட்டமைப்பு, பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடிகள் என்ன, ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போனால் ஃபீஸ் கட்டணுன்றப்ப நெருக்கடி என்ன வருது, மருத்துவமனை செலவுகளுக்கு எவ்வளோ நெருக்கடி வருது, அப்போ புருஷன் பொண்டாட்டி தகராறு எப்படி வருது, நடுவில் குடி போதையில் எப்படி அது தவறாக போகிறாங்க, அப்போ இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், இதுதான் மாற்றம். அது விஜய்னு இல்லை, சுஜயோ குஜயோ அஜித்தோ ரஜினியோ எவன் வந்தாலும் யார் வந்தாலும் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்கன்றோம். மக்களுக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அக்கௌண்டபிலிட்டி, அக்செசபிலிட்டி, எல்லா பிலிட்டியும் வரணும். ஒரு பெண்ணுனா அவங்க வந்து ஒரு ஆளு மேலே இருக்கணும், குடும்பத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த வலிமை அந்த 1000 ரூபாயில் வந்துடாது. ஆமாம். அப்போ சுற்றி என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொம்பளை பிள்ளையை எப்படி பார்க்கணும்னு ஆம்பளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளையை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து குறைபாடு உள்ளது இப்போ பாலியல் சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண் பெண்ணு மட்டும் உடலியல் ரீதியாக கிடையாது, சரியா? செக்ஸ்னா ஆம்பளை மேல் ஃபீமேல்னு மட்டும் கிடையாது, ஜெண்டர்னா நிறையா இருக்குது. ஆண்ல இருந்து மாறின பெண்ணு, டிரான்ஸ்ஜெண்டர், பெண்ணுல இருந்து மாறின ஆண் இருக்கு, அந்த மாதிரி எல்ஜிபிடி ஐக்யூ கூகுண்டு இன்னும் போயிட்டே இருக்கு. அப்போ மனித உயிர்கள் ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கிறது இன்னைக்கு. அப்போ இதெல்லாம் வெளியே தெரியல. அப்போ இதோட சேர்ந்து தான் நம்ம வாழ்கிறோம், இவங்களோட சேர்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகுது, என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், நான் வேலைக்கு போகிறேன், இப்போ பெண்களோட சேர்ந்து வேலை பார்க்குறோம், ஆண்களோட சேர்ந்து வேலை பார்க்குறோன்றப்ப எல்லாருமே ஆனா பெண்ணான்றது இது இந்த எல்ஜிபிடி ஐக்யூன்னு வச்ச சிக்கல் வருதுல்ல. அப்போ இதெல்லாம் யோசிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், மற்றவங்கள மதிக்க சொல்லி கொடுக்கணும். இதை தான் சீமான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னாரு. இதை இவ்வளோ தூரம் சொல்லி உங்களுக்கே புரிய வைக்கிறப்ப பாமரனுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாளாகும். அது நாளாகிறதுக்கான காரணம் இந்த குடும்ப கட்டமைப்புகள். இந்த திராவிட கட்சிகள்னு இல்லை, இந்த காங்கிரஸ் இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து இவங்க முதலாளித்துவ எடுத்த கொள்கைகள், முதலாளித்துவ கொள்கைகள் எல்லாம் கார்பரேட்டு முதலாளி. இப்போ கம்பெனி வரும், சவுத் கொரியாவுக்கு இப்போ அமைச்சர் போச்சு, சிவகாசி விருதுநகர் வந்து போச்சுல, என்னத்துக்கு போகிறேன் எதுக்கு போகிறது, எங்கே போனாலும் இழிச்சிக்கிட்டு இப்படி பொம்மையை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு போய் பேசி. அப்போ வெளிநாட்டிலேருந்து தான் வரணுமா, அங்கேருந்து தான் முதலீடு வரணுமா? இங்கே எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாதா? இங்கே விவசாயத்தில் நம்ம ஏதாவது உற்பத்தி செஞ்சு விற்க முடியாதா? எகிப்தில் போய் வெங்காயம் வாங்குகிறோம், இல்லை சைனாவில் போய் பொம்மை வாங்குகிறோம், பட்டாசு வாங்குறோம்னா பட்டாசு நம்மளுக்கு தேவையில்லை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி போன்ற காரியங்கள்லாம் நம்மதுலேருந்து உற்பத்தி செய்ய முடியாதா? அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை உருவாக்க முடியாதா? அப்போ எல்லாம் இன்னொருத்தன் கொடுப்பான், கடையை திறந்து வைப்போம், எவனாவது வருவான், அவன் செஞ்சு கொடுப்பான், நம்ம வாங்கி திம்போம்.
கன்சியூமரிட்டி கல்ச்சர்னுவாங்க, நுகர்வு கலாச்சாரம்ன்றது. நம்மளே அதை உருவாக்க மாட்டேங்கிறோம். அதுதான் மாட்டிக்கிறோம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் செட்டு பிள்ளைங்க, உங்கள் பருவ பிள்ளைகள், உங்களோட படித்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு கேன்சர்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு டயபெட்டிக், ஏர்லி சைல்டுஹுட் டயபெட்டிக், இல்லைன்னா அடல்ட்ஹுட் டயபெட்டிக். உங்களை மாதிரி டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடுற பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் இன்சுலின் போடுறாங்கன்றத கணக்கெடுங்க. உணவு பழக்கம் சரியில்லை, சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு, செடென்டரி லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. இதெல்லாம் மாறணும்னு பேசினவங்க தான் சீமானும் நாங்களாம். நம்ம சாப்பிட்ற அரிசி நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு பேசின அரசு. இந்த அரசியல் வந்து திமுக, அதிமுக, தக்கான வந்த தாவேக்காக்கும் ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. அவங்க இதெல்லாம் பேசவும் இல்லை, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு இருக்கிற நிலைமையே ஒன்றும் பண்ண முடியல. 1000 2000 சொன்னதே அவங்களால பண்ண முடியல. இந்த உணவு அரசியல்லாம் எப்படி தெரியும்? இப்போ நல்லா இருந்தா தானே. இப்போ உங்களுக்கே கல்யாணம் ஆகி புள்ள பிறந்தா நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம எண்ணணும். இப்போ நீங்கள் அரை வேக்காடா நீங்களும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பானி பூரி, அது இதுன்னு தின்னு எல்லாருக்கும் இன்னைக்கு பிளட் கேன்சர் அது இதுன்னு வந்து சின்ன வயசுலேயே பேனரில் வந்து நிற்கிறாங்க வயசு பிள்ளைங்க. ஆமாம் சார், நிறைய பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு நிறைய நடக்குது. அப்போ இந்த கொடுமைகள்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் தேர்தல் பரப்புரை நம்ம சொன்னோம். அதையும் கடந்து அந்த கவர்ச்சி அவங்கள வந்து கவர்த்தரிச்சு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ன்றதை காட்டிலும் பிடிச்சிருக்கு. இப்போ இப்போ நான் சொல்றது கொச்சை எடுத்துக்கூடாது. இப்போ இங்கே வந்து திரு ஸ்னேகாவோ யாரோ நிற்கிறாங்கன்னா இது ஒரு எதிர்பாலினர், சமபாலினர்னுவாங்க. ஆப்போசிட் செக்ஸ் ஃபேரர் செக்ஸ் தான் இப்போ நாகரிகமாக சொல்கிறோம். அது ஒரு இயற்கை. ஒரு பொம்பளையை பார்க்குறதுக்கு நம்மள நல்லா இருக்காங்களே, நல்ல மூக்குத்தி போட்டிருக்காங்களே, தோடு போட்டிருக்காங்களே அப்படின்றது ஒரு இயற்கை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இப்போ நடந்திருக்கு. நல்லா சப்பியாக இருக்காருப்பா, எங்கள் அண்ணன் சாப்பிடாம வராருப்பா. அவர் சாப்பிடலன்னு சொன்னார் அவனுக்கு திருச்சியில் மீட்டிங்கில். அப்போ அவரோட உருவ தோற்றத்துக்கு அந்த ஈர்ப்பு அது இப்போ ஒரே பாலினமாக இருந்தாலும் சரி, வேற பாலினமாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து அரசியலாக இருக்குது. திமுக காசு கொடுத்து ஜெயிச்சதுலாம் நினைக்கிறான். இந்த ஈர்ப்புலேருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மை. இந்த ஈர்ப்பு வந்து மற்றவங்களுக்கு, பண்பட்டவங்களுக்கு, மக்கள் களத்தில் நின்றவங்களுக்கு, தெருவில் போகிறவங்களுக்கு, வீதியில் போகிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து தெரியும். இதடா வாழ்க்கைன்னு தெரியும். தெரியாமல் அப்படியே வீட்டில் வந்து இல்லை எங்கேயாவது வாழ்ந்து இந்த செல்ஃபோனு இதை மட்டுமே நோண்டி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாடு பண்ணணும். படாத பாடு பட்டாதான் மாற்றம் வரும். படுவோம்.